இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு மனசே ஆறலங்க. ஒரு சின்ன பையன் உங்க சட்டையில கைய வச்சுட்டானே, அவன் கைய அங்கேயே வெட்டி போட்டிருப்பேன். கூட என் அக்கா காரி இருந்ததுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாம இருந்துட்டேன். அவனே, அவன் மேல கை வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. அந்த ஹோட்டல் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அவங்க இனிமே எப்படிங்க உங்களை மதிப்பாங்க? பொடி பையன்கிட்ட அடி வாங்கிட்டான்னு கேவலமா தான் பேசுவாங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை சும்மா விடக்கூடாதுங்க. இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அக்காவுக்கும் அவனுக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்கணும். இது பாரு மருமகளே, எனக்கு ஒன்றும் புரியல. சண்டை நடந்தது என் மவனுக்கும் அந்த நவீன் பயலுக்கும். இதுல சாமுண்டீஸ்வரிக்கும் அவனுக்கு இடையில எப்படி பிரச்சனையை உண்டு பண்றது? மாமா, ஹோட்டல் முன்னாடி சண்டை நடந்தப்ப அவன் என் அக்காவை அத்தைன்னு கூப்பிட்டப்ப அவனை திட்டி நான் உனக்கு அத்தையும் இல்ல நீ எனக்கு மருமகனும் இல்லன்னு சொன்னால, அதோட அவனை அடிக்க என் அக்கா காரி கை வாங்கினப்ப அந்த துர்கா கைய பிடிச்சு தடுத்து நியாயம் கேட்டால. ஆமா, இந்த விஷயத்தை தான் ஊதி பெருசாக்கி நாம அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கணும். சந்திரா, நீ சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லு. வாக்கா, நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ அம்மா மேல கோவப்பட்டு அவங்க கைய புடிச்சியாமே. அக்கா, அவங்க தான் கோவப்பட்டு இவர் அடிக்க கை ஓங்குனாங்க. அதனாலதான் நான் தடுத்தேன். இவர் மேல தப்பு இருந்து அடிக்க கை ஓங்கி இருந்தா நான் தடுத்திருக்க மாட்டேன். ஆனா தப்பு பண்ணது அந்த சிவனாண்டியும் அந்த ஆளோட சித்தப்பாவும் தான். ஹோட்டல்ல சாப்பிட போன இடத்துல வழிய சண்டைக்கு வந்து பிரச்சனை பண்ணது அவங்க தான். அது ஒரு கட்டத்துல கை கலப்பா மாறிடுச்சு. அப்போ அம்மா வந்து இவரை திட்டுறாங்க. இவரு அதுக்கு விளக்கம் தான் கொடுத்தாரு. அப்போ இவரு அத்தனை சொன்னதுக்காக கோவப்பட்டு கை ஓங்குனாங்க. நான் அதை தடுத்தேன். சரி விடு. அந்த சிவனாண்டி சட்டையில நவீன் கை வச்சதால அவன் சும்மா இருக்க மாட்டான். நவீன என்ன வேணாலும் பண்ணலாம். அதோட அம்மாக்கும் உனக்கும் நடுவுல பிரச்சனையை கூட உண்டு பண்ணலாம். அதனால இனிமே நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன லட்சணத்துல வர்க் பண்ணிருக்கீங்க? நீங்க செலவு பண்ணீங்களா இல்லையா? அந்த ரோடெல்லாம் போய் பாத்தீங்களா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க சார்? ஊருக்குள்ள ரோடு போடுற கான்ட்ராக்ட் உங்ககிட்ட கொடுத்தா அதை தரமா போட மாட்டீங்களா? போட்ட கொஞ்ச நாள்லயே ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இதுக்குதான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோமா? என்ன மேடம் பண்றது? இந்த கான்ட்ராக்ட்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. லஞ்சமாவே பெரும்பகுதி பணம் போயிடுது மேடம். அதனாலதான் தரமான ரோடா போட முடியல. உங்களை யாரு லஞ்சம் கொடுக்க சொன்னது? ரோட நீங்க நல்லா போட வேண்டியதானே? அதுதானே உங்க கடமை. இன்னும் ஒரு வாரத்துல ரோட்டை எல்லாம் சரி பண்ண வேண்டியது உங்க கடமை. போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க மேடம். உன்னை யாரு இங்க வர சொன்னாங்க? அத்தை, நீங்க தான் வர சொன்னதா ஒருத்தர் வந்து சொன்னாரு. என்ன உளர்ற? நான் எதுக்கு உன்னை வர சொல்லுவேன்? உன் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் எதுக்கு உன்னை வர சொல்ல போறேன்? அத்தை, ப்ராமிஸ் தான் நீங்க தான் வர சொன்னீங்கன்னு ஒருத்தர் வந்து பாட்டி வீட்டுல வந்து சொல்லிட்டு போனாரு. இல்லனா நான் ஏன் வர போறேன்? டேய், நடிக்காதடா. என்கிட்டயே பணக்காரங்கிறத மறைச்சு கிளெவரா நடிச்சு வந்தான நீ. இப்போவும் நான் கூப்பிட்டதா நடிக்கிறியா? இப்படி அதையும் இதையும் சொல்லி உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து எங்களோட ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. அத்தை, இல்ல அத்தை, நான் சொல்றது கொஞ்சம். டேய், என்ன அத்தைன்னு கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன்? திரும்ப திரும்ப அத்தைனே கூப்பிடுற. இன்னொரு தடவை என்ன கூப்பிட்டேன் அந்த மாதிரி என் துப்பாக்கியாலேயே உன்னை சுட்டு கொன்னுடுவேன். வெளியே போடா, போடா. தம்பி, இப்ப அவசரமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? நாங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போறியா? நீங்க சொல்ற எதையும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு வழியை விடுங்க. அட இருப்பா, நீ இப்ப சாமுண்டீஸ்வரியா தானே பாத்துட்டு வர? அது எப்படி உனக்கு தெரியும்? அதுவும் தெரியும். அவ உன்னை கொன்னுடுவன்னு சொல்லி மிரட்டி அனுப்புனா பாத்தியா? அதுவும் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை சாமுண்டீஸ்வரியா பார்க்க அனுப்பி வச்சதே நாங்க தான்.
அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்கும்? அட பாவிங்களா. இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? ஆ, எதுக்கு எப்படிலாம் செஞ்சீங்க? ஆ? ஹோட்டல்ல என் சட்டையை பிடிச்சு அசிங்கப்படுத்தினல்ல, அதுக்கு பழித்திக்க வேணாம். அதுக்கு தாண்டா அப்படி பண்ணேன். டேய், அங்க சாப்பிட வந்த என்ன வம்புக்கு இழுத்தது நீங்க தானே? அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. திரும்பவும் எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? டேய் சுண்டக்கா பைய நீ, ஆ? நீ என் மேல கைய வச்சா நான் உன்னை சும்மா விட்டுருவனா? சாமுண்டீஸ்வரி உன்னை கொண்டு இப்ப மிரட்டிருக்கால, அத நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க பாத்திருக்காங்க. இந்த நேரத்துல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பழியெல்லாம் யார் மேல விழும்? ஹ, வேற யார் மேல? இவன் மாமியா சாமுண்டீஸ்வரி மேலதான் விழும். அதனால இப்ப இங்கேயே உன் கதையை முடிச்சிட்டு பழிய தூக்கி சாமுண்டீஸ்வரி மேல போடலான்னு இருக்கோம். உனக்கு ஒண்ணுன்னா உன் பொண்டாட்டி துர்கா சும்மா இருப்பாளா? பெத்த அம்மாவா இருந்தாலும் சாமுண்டீஸ்வரத்துக்கு உள்ள வச்சிட மாட்டா? தம்பி, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. உன்னை பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு, ஆத்தா மகளுக்குள்ள பகைய மூட்டி விட்ட மாதிரியும் ஆச்சு. எப்படி எங்க ஐடியா? ஹேய், போ. ஏய் ஹேய். எடா, பொண்ணு, எடா, ஒன்றை. உன்னை சாவுடா. போடு, நல்லா போடு. தோழி யாருகிட்ட சாவுடா. அப்படி அடறாம அவனை போடுன ரெண்டு போடுமா அவனை. ஏண்டா எங்க ஓட பாக்குற? எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியுமா? அவனே ஆள் மண்டை போட்டான் போல இருக்கே. சித்தப்பா, என் மேல கைய வச்சுட்டு இவன் உயிரோட இருந்துட முடியுமா? போய் சேரட்டும் சித்தப்பா. வா சந்திரா. என்னங்க இவன் கதையை முடிச்சிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் நம்ம பிளான் படி தான் நடக்குது. இவனை அடக்கம் மட்டும் பண்ணிட்டா போதும், மத்ததெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும். அண்ணே வணக்கண்ணே. ஏதோ வேலை இருக்குன்னு வர சொன்னீங்க. டேய், இவனை போட்டு தள்ளியாச்சு. யாருக்கும் தெரியாம ஒரு ரகசியமான இடத்துக்கு கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிருங்க. சரிண்ணே, பண்ணிடுறேன். தூக்கிட்டு போங்க. டேய் தூக்கிட்டுடா. அண்ணா இவன் இன்னும் சாகலண்ணே, உயிரோட தானே இருக்கான். இன்னும் சாவலையா? என்ன மவனே, அவ்வளவு அடி அடிச்சு இன்னும் உயிரோடு இருக்கான்? இவனுக்கு ஆயுசு கெட்டி மவனே. சித்தப்பா இப்ப எப்படி சாகறான் பாருங்க. இருங்க, இவனை மயக்கத்திலே போய் புதைங்க. அப்பதான் மூச்சு விட முடியாதபடி துடி துடிச்சு சாவான். ஆ, என் புருஷன் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு அந்த டிரைவர் பயலுக்கு தெரியணும். இவனை தூக்கிட்டு போங்கடா.